தமிழ்நாட்டில் பள்ளிகள் திறப்பு ஜூன் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் கோடை விடுமுறையை நீட்டித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. சென்னையை அடுத்த மாதவரத்தில் சட்டவிரோதமாக தாய்ப்பால் விற்பனை செய்த கடைக்கு நிரந்தர சீல். 50க்கும் மேற்பட்ட தாய்ப்பால் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டு ஆய்வகத்திற்கு அனுப்பி வைப்பு. குற்றால அருவிகளில் குளிக்க மீண்டும் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. நீர்வரத்து சீராக உள்ளதால் ஆனந்த குளியலிட்டு உற்சாகம். உதகையில் நடைபெற்ற படகு போட்டியில் சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி ஆட்சியர் பாராட்டு. கிருஷ்ணகிரி, நீலகிரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு. நாளை மறுநாள் 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி 2வது நாளாக தியானம். விவேகானந்தர் பாறைக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்பட்ட நிலையில் சன் செய்தி எதிரொலியால் மீண்டும் அனுமதி. மின்தடை இல்லா மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களால் மின் நிறைவு திறன் அதிகரித்திருப்பதாக விளக்கம். டெல்லியில் வரலாறு காணாத வெப்பத்தால் குடிநீர் தட்டுப்பாடு அதிகரிப்பு. ஹரியானா, உத்தரப்பிரதேச மாநிலங்கள் கூடுதல் தண்ணீர் வழங்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. திகார் சிறையில் தாம் மீண்டும் கொடுமைப்படுத்தப்படலாம் என டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. சிறையில் இருந்தாலும் மக்களுக்கான தமது சேவைகள் தொடரும் என்றும் உருக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.